ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வியூவர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் மேஜராக கேட்குற ஒரு டவுட்டையும் அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய ரெகுலர் சார்ட் அனாலிசிஸ் ரெண்டையும் வந்து ஒட்டுக்காக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் மேஜராக இருக்கிற அந்த ஒரு சந்தேகம் அப்படின்னா சிஹெச்சோட ஹெல்த் அது வந்து மேஜராக எல்லாருமே கேட்குறீங்க. சிஹெச் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜோன் சக்சீட் ஆகும், எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜோன் ஃபெயில் ஆகும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஜிபிபி ஜேபிஒய் இதே மாதிரி தான் ஒரு என்ட்ரி வந்து 2 என்ட்ரி கொடுத்துருக்கு. ரெண்டையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிற சார்ட் நம்ம கம்யூனிட்டியில். இப்போ டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் வந்து இது போல் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் போய்ட்டு இது எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஜிபிபி ஜேபிஒய் சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி நம்ம இது வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம இது பண்ணது அதெல்லாம் வந்து உங்களுக்கு பழைய வீடியோஸில் இருக்கும். எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனில் எடுத்தது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். எல்லாத்தையும் வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய வீடியோஸ்லேயே அவைலபிள் இருக்கும். இதை சூஸ் பண்ணதுக்கு மெயினான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சிஹெச் கொடுத்து நீட்டாக வந்து கீழே வருது. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் தூக்குனதுனால ஹை பவரில் வந்து மறுபடியும் வந்து ஆர்டர் பிளாக் கீழே இறங்குது. சரிங்களா? அந்த சமயத்தில் நம்ம ஒரு ஜோனை வந்து மார்க் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வருது. வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் 5 மினிட்ஸ்க்கு வந்து மாற்றுறோம். சரிங்களா? ஒரு ஷார்ப்பான டேப்னே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சிம்பிளான இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா போரிங் கேண்டில். நம்மளுடைய ஓல்டு வீடியோஸில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் இதுதான் அந்த போரிங் கேண்டில். சரிங்களா? சிம்பிளாக இதுக்கும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் கேண்டிலோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு அப்படின்றத பார்க்குறக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை 50% பாடி கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நமக்கு வந்து பை சைடில் பார்த்தீங்கன்னா 50% ஒரே ஒரு 50% பாடி கேண்டில் தான் இருக்குது. செல் சைடில் இத்தனை 50% பாடி கேண்டில் இருக்குது. ஸோ வந்து செல்லிங்கில் வந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து வீக்காக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வீக்காக இருக்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து சிஹெச் வந்து மார்க்கெட் கொடுக்குது. ஓகேங்களா? சிஹெச் வந்து நமக்கு மார்க்கெட் நீட்டாக வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வரேன். இப்போ வந்து இதோட ஹெல்த் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. இங்கேருந்து ஹெல்த் நல்லா இருக்குது, பட் ஸ்டில் இங்கே வந்து ஹெல்த் வந்து மோசமாக இருக்கிறதுனால பவர் வந்து அந்தளவு இருக்காது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் வருது. எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ட்ரி கொடுக்குறோம்னா கூட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்களா, கொஞ்சம் பஃபர் அவுட் வச்சுருந்தா கூட இவ்வளோவில் வச்சுருப்போம், கொஞ்சம் தள்ளி வச்சுருப்போம். டார்கெட் வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? மார்க்கெட் ஒரே தூக்கம் வந்து எஸ்எல் தூக்கிடுச்சு. சரிங்களா? இப்போ ரெண்டாவது வகையான என்ட்ரிஸை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சிஹெச் வந்து பண்ணுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டோட ஹெல்த் வந்து நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற ஹெல்த்துக்கும் இந்த இடத்துல இருக்கிற ஹெல்த்துக்கும் நீங்களே வந்து தாராளமாக வந்து ஒரு கெஸ் பண்ணலாம். ஓகே, செல்லிங்கில் வந்து கொஞ்சம் வந்து வெயிட்டேஜ் இருக்குது, செல்லிங்க்கு வந்து நம்ம தாராளமாக பார்க்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணலாம். சிஹெச்சும் மார்க்கெட் வந்து நீட்டாக கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜோன் மார்க் பண்ணி இந்த ஜோனாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் இந்த ஜோன் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கட்டும், 2 ஜோன் இருக்குது. 2 ஜோன்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லபடியாக ஆக்டிவேஷன் கொடுத்து கீழே நீட்டாக இழுத்துட்டு வரும். சரிங்களா? இங்கே நீங்கள் கொடுத்துட்டு எஸ்எல் இந்த இடத்துல கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். இப்போ வந்து ரீசன்ட் ஸ்விங் லோவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் அதுக்கு கீழே வந்து டார்கெட் பண்ணிங்கனாலும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து போகும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சரிங்களா? நான் ரீசன்ட் ஸ்விங் லோக்கு இதில் வைக்கிறேன். ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குங்கிறதுனால இங்கே நான் TP1 வைக்கிறேன். இது வந்து TP2ன்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத 5 மினிட்ஸில் வந்து காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். நீட்டாக வருது மார்க்கெட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டவுன்ஃபால் தான். எங்கே நம்ம வந்து அந்த சிஹெச் பிடிக்கிற ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்
நல்லா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி சிஹெச்ஓ இந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து டார்கெட் போகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி தான். ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுடைய ஃபுல் டார்கெட் வந்து போயிடுச்சு. சரிங்களா? மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபுல் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. மார்க்கெட் வந்து இந்த மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் மேலே வந்து எடுத்துக்குது. அதையும் ஒரு கிளான்ஸ் வந்து சும்மா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? மறுபடியும் வந்து மார்க்கெட் எடுக்குது. எடுத்தோன்னே வழக்கம் போல் கீழே விழுகுது. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு வேளை இங்கே என்ட்ரி கொடுத்து இங்கே எஸ்எல் வச்சுருந்தீங்கன்னாலும் மார்க்கெட்டில் மறுபடியும் உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருக்காது. நீங்கள் வந்து கீழே வரைக்கும் தாராளமாக விட்ருக்கலாம். என்ன கொஞ்சம் ப்ரெஷரில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இது வந்து டார்கெட் போகுமா இல்லை எஸ்எல் அடிக்குமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஹை உடைக்கிற வரைக்கும் பிரேக் ஈவன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பிரேக் ஈவன் பண்ணுறவங்களுக்கு அது நீட்டாக இன்னும் வந்து கீழே போய்கிட்டே இருந்திருக்கும். சரிங்களா? ஆர்ஆர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு மேஜர் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் இங்கே கொடுக்குது அப்படின்றப்ப ரீசன்ஸ் விங் லோ இது 1:14 வந்து நீட்டாக வந்து கிடச்சிருக்கும். உங்களுக்கு மேலே வரைக்கும் வைக்கிறீங்கன்னாலும் ஒரு 1:9 வந்து சாலிடாக வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டா ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா வந்து அதிகமாக வரும். பட் நமக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? ஓகேங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சிஹெச் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்ம வியூவர்ஸாக இருக்கட்டும், நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணுறீங்க. நம்ம சொல்கிற இந்த சின்ன சின்ன பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய அந்த இதில் வந்து கோத்திக்கிட்டே வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சாலிடாக வந்து நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரேடராக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி இந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.